அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, த சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கோட சாப்டர் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஹெட்லைன்ஸ் என்னென்னா, ரீசனபிள் இஸ் கிரேட்டர் தேன் ரேஷ்னல். ரீசனபிள்னா நியாயமான காரணங்கள், ரேஷ்னல்னா பகுத்தறிவு. இதில் நம்ம ஆதர் எதுக்கு இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னா, நியாயமான இலக்குகள் இருந்தால் தான் நம்ம ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாங் ரன்னுக்கு அது உதவும். நியாயமான காரணங்கள் இல்லைன்னா நம்மளால் லாங் ரன்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதை பற்றி தான் சொல்ல வராரு. அதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வராரு, ஒரு டாக்டரை பற்றி. அவர் ஒரு நியூரோசிஃபிலிஸ் அப்படிங்கிற ஒரு கொடிய வியாதியை எப்படி மலேரியா மூலம் குணப்படுத்தினார், அதை பற்றி தான் சொல்ல வராரு. அந்த டாக்டருடைய பேர் ஜூலியஸ் வேக்னர். இவர் 1900 அந்த காலகட்டங்களில் வாழ்ந்துட்டு வராரு. இவருக்கு என்ன பண்ணுறாருனா, இவர் ஒரு சைக்காட்ரிஸ்டாக இருக்கார். அப்போ இவருடைய ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட் நியூரோசிஃபிலிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. பட் அதுக்கு அந்த நேரம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அப்போ இவர் என்ன நம்புறாருனா, இவர் இந்த நோயுடைய பேட்டர்ன்ஸ், அந்த நோயுடைய தொற்று வடிவங்களை இவர் கணிக்கக்கூடியதில் மிகப்பெரிய ஒரு வல்லவராக இருக்கார், ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதில். அப்போ இவர் என்ன இது பண்ணுறாருனா, இவர் என்ன நினைக்கிறாருனா, இந்த காய்ச்சல் இவர்கள் உடம்புல வருத்துவதன் மூலமாக அந்த காய்ச்சல் அந்த பாக்டீரியா கூட போராடி அந்த பாக்டீரியா அழித்து இவங்களை பாதுகாத்துற அந்த நோயிலிருந்து அப்படின்னு நம்புறாரு. அதனால் என்ன பண்ணார், இவர் மலேரியா, அப்புறம் டெங்கு, இந்த மாதிரியான வைரஸ் காய்ச்சல் வரக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன்ஸை அந்த பேஷண்ட் பாடி மேலே செலுத்தி ஆராய்ச்சி பண்ணதில் மலேரியா இது யார் உடம்புலலாம் செலுத்தினாரோ அவங்க எல்லாம் குணமடைஞ்சாங்க. அதனால இவருக்கு நோபல் பரிசு கிடச்சி. இவர் அதை கண்டுபிடிச்சனால பல பேர் இவருடைய கண்டுபிடிப்பு என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு இவர் பண்ணும்போது இது முட்டாள்தனமானது, இது பகுத்தறிவாக இல்லை. பட் இவர் அது ஒரு நியாயமான காரணமாக இது பண்ணார். நிறைய இது ட்ரை பண்ணார். பட் மலேரியா அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து அது மூலமாக அவர் நிறைய பேரை குணப்படுத்தினார். அதைத்தான் சொல்ல வர்றார், நியாயமான காரணங்கள் நமக்கு வேணும். ஏன்னா நம்ம சாதாரண மனிதர்கள், நியாயமான காரணங்கள் மூலம். பட் பகுத்தறிவு வேணும், எல்லாத்துலேயும் வேணும்னு இல்லை, பகுத்தறிவு கண்டிப்பாக வேணும். ஏன்னா நிறைய முட்டாள்தனமான காரணங்களும் இந்த உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. பட் அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கு பகுத்தறிவும் தேவை. பட் அதே டைம் நியாயமான காரணங்களும் வேணும். அநியாயமாக இந்த காரணங்களும் பண்ணக்கூடாது. அதான் சொல்ல வர்றார். நியாயமான காரணங்களால் கண்டிப்பாக நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கணும், அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும். அதை பற்றி தான் நம்ம ஆதாரத்தில் சொல்ல வராரு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் எபிசோடில் நாம் இந்த ரீசனபிளும் ரேஷனபிளும் கம்பேர் பண்ணி ஒரு இது பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி, வணக்கம்.